வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய சர்ச்சையில் அம்பிகாவின் நிலைப்பாட்டை கேள்வி எழுப்பினார் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய நில விவகார சர்ச்சையில் மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் கொண்டுள்ள நிலைப்பாட்டை அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே கேள்வி எழுப்பினார். இவ்விவகாரம் ஒரு பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட ஆலயம் இடமாற்றம் செய்யப்பட வேண்டிய நிலை இருந்தால் அதனை செய்துதான் ஆக வேண்டும் என்று அம்பிகாவிற்கு தாம் உணர்த்த விரும்புவதாக டாக்டர் அக்மல் குறிப்பிட்டார். இதேபோன்று வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குமானால் அந்த நிலம் பள்ளிவாசலுக்கு சொந்தமானது அல்ல என்பது தெரிய வந்தால் அந்த பள்ளிவாசலை வேறு ஓர் இடத்திற்கு மாற்றித்தான் ஆக வேண்டும் என்பதை அம்பிகாவிற்கும் அவரின் சகாக்களுக்கும் தாம் உணர்த்த விரும்புவதாக அக்மல் தெரிவித்தார். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் வீற்றிருக்கும் நிலத்தின் உரிமையாளர் ஒரு நல்லவர். அதனால் தனக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஒரு வழிபாட்டு தலத்தை அகற்றுவதற்கு அவர் கடந்த 10 ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆலயம் வீற்றிருக்கும் நிலத்தை நேற்று விலைக்கு வாங்கிவிட்டு ஆலயத்தை இன்று அகற்ற வேண்டும் என்று அவர் கோரவில்லை. ஆனால் 10 ஆண்டு காலமாக ஒரே விவகாரம் குறித்து நில உரிமையாளர் பேசி வருகிறார். அதேவேளையில் சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKLம் ஒரு மாற்று நிலத்தை ஆலய நிர்வாகத்திற்கு வழங்க முன்வந்துள்ளது. ஆனால் அந்த நிலத்தை வேண்டாம் என்று கூறிவிட்டு தங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு நிலத்தை தங்களுக்கே வேண்டும் என்று உரிமை கொண்டாடப்படுவதில் எந்த வகையில் நியாயம் என்று அம்பிகாவிடம் கேட்க விரும்புவதாக டாக்டர் அக்மல் குறிப்பிட்டுள்ளார். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் வீற்றிருக்கும் நிலம் தொடர்பாக சட்ட அம்சங்களை பற்றி தாம் பேசியதற்காக சமூக வலைதளம் வாயிலாக தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாக சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஃபிர்டவுஸ் வாங் தெரிவித்துள்ளார். அந்த ஆலயம் ஒரு தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் வீற்றிருக்கிறது. இந்நிலையில் அந்த நிலத்தை ஆலய நிர்வாகத்தினர் எவ்வாறு சொந்தம் கொண்டாட முடியும் என்பது குறித்து சட்ட அம்சங்களை மேற்கோள் காட்டி தாம் தெரிவித்துள்ள கருத்துக்களினால் தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஃபிர்டவுஸ் வாங் கூறுகிறார். இது தொடர்பாக இன்று தாம் போலீஸ் புகார் அளிக்கவிருப்பதாக அந்த சர்ச்சைக்குரிய சமய போதகர் தெரிவித்துள்ளார். வரும் பொது தேர்தலில் பரிகாத்தா நேஷனலின் பிரதமர் வேட்பாளர் பெயரை இப்போதைக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பிரதமர் வேட்பாளரை அடையாளம் காண்பதில் பரிகாத்தா நேஷனல் இன்னமும் தடுமாறிக் கொண்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவருமான ஹம்சா ஜைனுடின் வன்மையாக மறுத்தார். எனினும் பரிகாத்தா நேஷனல் தனது பிரதமர் வேட்பாளர் பெயரை இப்போதைக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சம்பந்தப்பட்ட ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பில் ஒரு நாணய மாற்றுக்காரரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. அந்த நாணய மாற்றுக்காரர் நேற்று முன்தினம் கோலாலம்பூரில் உள்ள அவரின் வீட்டில் SPRM அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். 2 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த அந்த நாணய மாற்றுக்காரர் ஒரு இருதய நோயாளி என்று கண்டறியப்பட்டதை தொடர்ந்து விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளார். மிகவும் மோசமான நிலையில் உள்ள மற்றும் புதுப்பிக்கப்பட வேண்டிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் அதிகாரிகள் எதிர்வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி நேரில் மேற்பார்வையிடும் அலுவல் பயணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றனர். குடியிருப்புகளின் நிலவரத்தை நேரில் காண்பதற்கு நாடாளுமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களையும் தங்கள் தரப்பு அழைக்கவிருப்பதாக அதன் அமைச்சர் ngா காமிங் தெரிவித்தார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து பேருந்தில் சென்று 4 இடங்களை காண உள்ளோம். அவை மோசமான 2 இடங்களும் மேம்படுத்தப்பட்ட 2 இடங்களும் ஆகும். எனவே மேம்படுத்தப்படுவதற்கு முன்னரும் பின்னரும் அவற்றின் நிலை எப்படி இருந்தன என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் காணலாம் என்று ngா காமிங் தெரிவித்தார். நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் எதிர்க்கட்சியினர் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தவறினால் வீடுகளின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்களை நேரில் அழைத்துச் சென்று காட்டவே இந்த பேருந்து பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ngா காமிங் விளக்கினார். தென்னிந்திய திரைப்பட முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள்
இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு விருது பெறும் நிகழ்வு பினாங்கு மாநிலத்தில் ஸ்பைஸ் அரீனாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 17ஆம் ஆண்டு எடிசன் தமிழ் திரை விருதுகள் நடைபெறவுள்ளது. அந்நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இன்றே முன்பதிவு செய்வீர். myticket.asia. My darlings, missed you all. தொடர்புக்கு 039760144 03860050196. மலேசியா ஏர்லைன்ஸ் ஃபயர்ஃப்ளை மாஸ்விங்ஸ் விமானங்களில் பயணம் செய்வோர் வரும் ஏப்ரல் 1 முதல் கையடக்க மின்னூட்டிகளை எல்லா நேரங்களிலும் தங்களுடன் வைத்திருக்க வேண்டும். மலேசியா ஏர்லைன்ஸ் அதன் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் விமானங்களில் கையடக்க மின்னூட்டிகளை கொண்டு செல்லும் போது புதுப்பிக்கப்பட்ட கொள்கைக்கு அனைத்து பயணிகளும் உட்பட்டு நடக்க வேண்டும் என்றது. எல்லா நேரங்களிலும் கையடக்க மின்னூட்டிகள் பயணிகளுடன் இருக்க வேண்டும். இருக்கைக்கு மேல் பயணப்பெட்டிகளை வைக்கும் இடத்தில் மின்னூட்டிகளை வைக்கக்கூடாது. விமான பயணத்தின் போது இருக்கைக்கு கீழ், உங்கள் பயணப்பைகளுக்குள் அல்லது பயணிகளின் முன்னால் உள்ள இருக்கை பாக்கெட்டுக்குள் மின்னூட்டிகளை வைக்கலாம் என மலேசியா ஏர்லைன்ஸ் குறிப்பிட்டுள்ளது. கோலக்கிள்ளானின் மேற்கு துறைமுகத்தில் 33.2 டன் எடை கொண்ட போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடந்த ஜனவரி 25ஆம் தேதி இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இடைக்கால இயக்குநர் மட்சைனி முகமது சலாஹுடின் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் மொத்த மதிப்பு 1.62 பில்லியன் ரிங்கிட் ஆகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் பந்தாய் டலாமில் உள்ள ஒரு கிளினிக்கில் தனது பெண் உதவியாளரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக மருத்துவர் ஒருவர் இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 34 வயது டாக்டர் ரஃபியுடின் ஹமிடோன் என்ற அந்த மருத்துவர் நீதிபதி ஜக்கி சாலேஹ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி அதிகாலை 4 மணியளவில் சம்பந்தப்பட்ட கிளினிக்கின் ஸ்டோர் அறையில் 21 வயதுடைய பெண் உதவியாளரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த மருத்துவர் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மருத்துவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். பொறியியல் கல்வித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் அதே வேளையில் மலேசியாவின் ரயில் தொழில்துறையை மேம்படுத்தும் நோக்கில் UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கும் டெக்ட்ரா ஸ்ரீடன் பெர்ஹாட் நிறுவனத்திற்கும் இடையில் கருத்திணக்க ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானது. இன்று நடைபெற்ற கையெழுத்து ஒப்பந்த சடங்கானது கல்வித்துறையினருக்கும் தொழில்துறையினருக்கும் இடையிலான வியூக கூட்டு ஒத்துழைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். ஷா ஆலாமில் நடைபெற்ற இந்த கருத்திணக்க ஒப்பந்த சடங்கில் UITM துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ஷஹரீன் பின் சாஹிப், IVL புத்தாக்கத்திற்கான துணை உதவிவேந்தர் பேராசிரியர் டாக்டர் நூர் ஆசா அப்துல் ரஹ்மான், தொழில்துறை சமூகம் மற்றும் பொறியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர் வலையமைப்பின் தலைவர் இணை பேராசிரியர் டாக்டர் அசில் பஹாரி அலியாஸ், திறன் உற்பத்தி ஆய்வியல் கழகத்தின் இயக்குனர் இணை பேராசிரியர் டாக்டர் அமான் முகமது இன்சான் மாமான் மற்றும் அழைக்கப்பட்ட பிரமுகர்களின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரயில் தொழில்துறையில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வலுப்படுத்துவதிலும் UITM-உடன் இணைந்து தாங்கள் ஒத்துழைப்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக டெக்ட்ரா ஸ்ரீடன் பெர்ஹாட் குழுமத்தின் தலைமை இயக்குனர் கார்த்தினி ஹம்சா இதனை கூறினார். UITM டெக்ட்ரா நிறுவனம் இடையிலான இந்த கருத்திணக்க ஒப்பந்தம் ரயில் பொறியியல் துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூட்டு ஒத்துழைப்பை தொடங்குவதற்கு UITM-இன் திறன் உற்பத்தி ஆராய்ச்சி கழகத்தின் SMRI பிரிவின் தலைவர் இணை பேராசிரியர் டாக்டர் ரெங்காராவ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்படவிருக்கிறது. எளிதில் அகற்றக்கூடிய பசுமை பொருட்களை அடிப்படையாக கொண்ட வலிமை மிகுந்த ஜியோ பாலிமர் கான்கிரீட் ரயில்வே ஸ்லீப்பர் என்ற பரீட்சார்த்த ஆய்வு திட்டத்திற்கு டெக்ட்ரா ஸ்ரீடன் பெர்ஹாட் நிறுவனம் தொடக்க மானியமாக
25,000 ரிங்கிட்டை வழங்குகிறது என்று அதன் குழும தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ ஆனந்த் ராஜா தெரிவித்தார். ஜெனரலா இந்த யூனிவர்சிட்டிக்கும் எங்க கம்பெனிக்கும் ஒரு கொலபரேஷன், அதான் சொன்ன மாதிரி சர்டன் ப்ராடக்ட்ஸ் ரயில்வே செக்டருக்கு பயன்படுத்துற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நாங்க மலேசியாலே நாங்க உற்பத்தி பண்றதுக்கு நாங்க இப்போதைக்கு UITM கொலபரேஷனை நாங்க நாடி. இந்த கொலபரேஷன் மெயின்லி இஸ் பிகாஸ் வி வாண்ட் டு என்ஹான்ஸ் த மெட்டீரியல். மெயின்லி இப்போதைக்கு ரயில்வே இண்டஸ்ட்ரியில கான்கிரீட் ஸ்லிப்பர்ஸ் பாய்க்கிறாங்க. அதை நாங்க ரிப்ளேஸ் பண்றதுக்கு, அதாவது மோர் eco friendly, which will be easy disposable after the usage. அதாவது அது பயன்படுத்திட்ட பிறகு அதை ஈஸியா டிஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை நாங்க பயன்படுத்துறதுக்கு இந்த கொலபரேஷன் நாங்க பண்றோம். IVL-ஐ அடிப்படையாக கொண்டு UITM-ற்கும் டெக்ட்ராஸ் நிடன்பர்ஹட் நிறுவனத்திற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட இந்த கருத்தணக்க ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு உரியதாகும். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் இந்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் என்று டத்தோ ஆனந்த் ராஜா செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். வடக்கு நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட 13 வயது சிறுமி லாரியினால் மோதப்பட்டு பரிதாபமாக மாண்டார். இந்த சம்பவம் இன்று காலை 11 மணி அளவில் வடக்கு நெடுஞ்சாலையின் 4.8வது கிலோமீட்டரில் ஜோஹர் பாரு அருகில் நிகழ்ந்தது. கடுமையான காயங்களுக்கு ஆளான அந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஜோஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பல்பீர் சிங் தெரிவித்தார். அந்த சிறுமி நெடுஞ்சாலையை திடீரென்று நுழைந்ததால் லாரியின் வேகத்தை கட்டுப்படுத்த இயலாமல் சிறுமியை மோத வேண்டிய நிலை ஏற்பட்டதாக லாரி ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக பல்பீர் சிங் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.